குடியினால் மட்டும் இந்த தமிழகத்தில் எவ்வளவு பேர் இறக்கிறாங்க தெரியுமா? ஆண்டுதோறும் விபத்துகளிலே மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட அண்ணன் தம்பிகள் இறக்கிறார்கள். 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் விபத்தால் தன் கை கால்களை இழக்கிறார்கள். மாதம் குறைந்தது 15,000 to 20,000 பேர் பாதிக்கப்படுறாங்க சாலை விபத்துக்கள். காலையில செய்தியை பார்த்து 2 கொலை. அந்த SSI சிறப்பு காவல்துறை ஆய்வாளரை வெட்டினவன் ஆயுதங்களை எங்கேயோ படிக்க வச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு காவல்துறை பாதுகாப்போட கூட்டிட்டு போன இடத்துல அந்த பாதுகாப்பை மீறி அந்த பாருங்க அறுவாள் எடுத்து அந்த SI வெட்டிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சுட்டுட்டாங்க. உங்களுடைய அதிகாரிகளை வெட்டிட்டான்னு சொன்ன நீங்க அந்த குற்றவாளியை சுடுகின்ற போது என் பிள்ளை 7 வயது 8 வயது பிள்ளையை கற்பழித்து கொலை செய்யும் போது ஏன் அந்த என்கவுண்டர் நடப்பதில்லை? ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்ப உங்களுடைய கூட இருப்பவர்களை காப்பாற்றுவீர்கள். நாங்கள் கொடுக்கின்ற வரியின் மூலமாக சம்பளம் பெறுகின்ற நீங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிற போது மக்களுக்காக துணிக்க மாட்டீங்களா? அன்னைக்கு 8 வயசு பிள்ளைய அதுவும் இந்த ஸ்டேட்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, அதான் ஸ்டேட்காரன் அந்த காட்டுக்குள்ள கொண்டு பாலியல் அத்துமீறல் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணானே, ஏன் அவன் என்கவுண்டர் பண்ணல? உங்களால ஒருத்தர் சுட்டுட்டானே வெட்டிட்டானே காலையில விடிய கால நியூஸ் பிளாஸ் நியூஸ் நைட் ஆகி காலையில பார்த்தோம்னா அதுக்கு மிகப்பெரிய விளக்கம்லாம் கொடுக்குறீங்களே, ஏன் அந்த கதை அந்த பெண்களுக்கு எதிராக அநீதி நடக்கிற இடத்துல நீங்க ஏன் அந்த கதையை உருவாக்க முடியல? நீங்கள் நினைத்தால் என்ன வேண்டாம் செய்ய முடியும். இன்னைக்கு காவல்துறை பாதிக்கப்பட்டு சொன்னா பேசு பொருளாயுமா? என் பிள்ளையா இங்க பாதிக்கப்படுறப்ப ஒரு நாள் பேசுகின்ற அந்த பத்திரிகை ஊடகங்கள் மறுநாள் பேசுவதில்லை. ஆனா காவல்துறையை பத்தி அதிகமா பேசுவாங்க. அப்ப இந்த விமர்சனத்தை முதல்வர் நான் கண்ட்ரோல் வச்சிருக்கேன், என்னோட அதிகாரியை வெட்டிட்டான் நீ சொல்றான்னு முதல்வர் ஆர்டர் சொல்லிருப்பாரு. DGP தோல்ல தூக்கிட்டு போறாரு, ஸ்பாட்டுக்கு போறாரு. நம்மளை ஆண்ட ராஜாக்கள் அல்ல, மந்திரிகள் அல்ல, நமக்கு வேலை செய்து கொடுக்கக்கூடிய வேலை ஆட்கள் அவர். நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா அந்த வேலை செஞ்சு கொடுக்கணும். அதற்காகத்தான் முதல்வராக்கியிருக்கேன். MLA ஆகிங்க இங்க நிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கிற அத்தனை நபர்களுக்கும் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்க ஓட்டு போட்ட திமுக காரங்க அரசு கள்ள மது விற்பனையை தடுக்கவில்லை. நீங்கள் ஓட்டு போட்ட திமுக காரர்கள் இந்த கள்ள மது விற்பனை தடுக்கவில்லை. இன்னும் பல கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது. நாம் தமிழர் தாவேகா புதுசா முளைச்சிட்டான். இவர்கள் யாரும் உங்களுக்கு களத்தில் நின்று இந்த கள்ள மது விற்பனையை நிறுத்தி உங்களுடைய வாழ்வை காக்கவில்லை. உங்களுக்காக இந்த வெயிலும் தொடர்ந்து நின்று கத்திக் கொண்டிருப்பவர்கள் தமிழர் தேசம் கட்சி அண்ணன் KK செல்வகுமார் அவர்கள் தம்பிகள். இந்த தம்பிகள் தான் உங்களுக்கு ஒரு முடிவை பெற்றுக் கொடுத்திருக்கோம். பேசிட்டு போயிட மாட்டேன். என்னாலும் இந்த சமூகத்திற்கான பணி தொடரும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை எதிர்வினைகள் வந்தாலும் அதெல்லாம் தவிடுபடியாக ஆகிவிட்டு இந்த மக்களுக்காக 100% தமிழர் தேசம் களத்திலே நிற்கும். KKS தம்பிகள் களத்திலே நிற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.